நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த வெஜ் கோலா உருண்டை, அதாவது வாழைப்பூ கோலா உருண்டை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் கோலா உருண்டை தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு யம்மியாக இருக்கும். இந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷன். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை 1 கப், 1/4 கப் தேங்காய் துருவல், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 5, பூண்டு ஒரு 10 பல், சீரகம், சோம்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், பட்டை 1, கிராம்பு 1, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வாழைப்பூ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க, அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைச்சிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி எண்ணெய் காஞ்சது மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். நம்ம பொறுமையாக வேக வைக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும், ஹை ஃப்ளேமில் வச்சாலும் வெளியில் கலராகும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். போட்ட அளவுகள் எல்லாம் ஒரு வாழைப்பூக்கு கரெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.